நந்தினி, நந்தினி, இப்போ எங்கே போனா? வாஷ்ரூம்ல இல்லை. ஹலோ மச்சான். சௌமியா, நந்தினி அங்கே இருக்கா? இல்லை மச்சான், அவளை பார்த்தியா? பார்க்கல. ஆனால் பவி சொல்லிட்டு போனேன், நாங்கள் பிரியா கூட போகிறோம் அப்படின்ட்டு. 2 பேரும் போகிறேன்னு சொன்னாங்க. போனாலும் என்னன்னு நான் பார்க்கல. பிரியா கூட போனாளா? பவி சொல்லிட்டு போனேன் மச்சான், நானும் இப்போ நந்தினியும் பிரியா கூட போகிறேன்னு. சரிம்மா, காணுமே, அதான் என்னன்னு கேட்டேன். சரி மன எங்க கிளம்பிட்டியாம்மா? கிளம்பிட்டு இருக்கேன் மச்சான், அவங்க வெளியே தான் வந்தாங்க. சரி வந்தானே கிளம்ப சொல்லு. ஏம்மா, ஏம்மா, டே வாடா இங்கே வா. என்னடா கூப்பிட்ட? என்னம்மா? வீட்டிலேருந்து என்னத்தை கிழிச்சிட்டு இருந்த இவ்வளோ தரமா நீ? என்ன ஆச்சுமா? ஏன் கவனித்துட்டு? அதானே ஏக்குன்னு தெரியலையா? ஏக்குடா நல்லா வந்துற போது வாயில் எருவ மாடு வாங்கி கொண்டு ஏக்கு பீரோல் வச்சிருக்கு. கொடுக்கறதே வாங்கிட்டு வந்திருக்கு. எடுத்து கொடுக்க தெரியாதா உனக்கு? என்னத்தை கொடுக்க சொல்லுதா? யார் கொடுக்கணும்? ஓவப்படுத்த சொல்லிட்டேன். அன்றைக்கி நைட்டு போய் யாருக்கு எடுத்துகிட்டு வந்தோம் செயினெல்லாம்? கொடுக்கணுமா கொடுக்கணுமா? எப்போ கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கியா? நீ தானடா வச்சுருந்த. எப்போ கொடுக்கணும் எனக்குன்னு தெரியும். நீ ஃபோன் அடிச்சிட அப்போ சொல்லியிருக்க வேண்டியதானே. எப்போ கொடுக்கணும் எனக்குன்னு தெரியுமா? ஓலை உரிச்சிருவேன்டா. கோவத்தை கிளறாத நீ. நந்தினி வீட்டு போகும்போது எப்படி தந்தியே நீங்கள்? ஆமாடா மறந்தே போச்சே. மறந்து போவோம். அப்படி என்ன வெட்டி முட்டிட்டு வேலை பார்க்கின்னு எனக்கு தெரில. அவன் என் கூட வந்துட்டான். நீங்கள் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரில. மசட்டையோட கொடுத்து போட வேண்டியதானே நீ? ஊர்லலாம் ஏற்றி வச்சிருக்கலாடா வண்டியில். சரி பிரியட்ட நான் சொன்னேன் சொல்ல வந்துடலாம். அப்போ எடுத்து கொண்டு கொடுத்துருக்க வேண்டியதானே. வாட்ட தானடா இருக்குது. எனக்கு என்ன ஞாபகமே இல்லை. என் கையில் நிலச்சது ஞாபகம் வந்திருக்கும். நீ ஃபோன் அடிச்சலாம் அப்போ ஞாபகப்படுத்திருக்கலாம்லாம். அது வா ரூமில் இருக்குது. எங்கே வச்சேன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏன் இந்த ரூமில் ஒருத்தி இருந்தால அவளை எங்கே? அவ்வளோலாம் என்ன செய்யனே தெரில. ஏன் அவளை எங்கடா? அவட்டையாட்டு சொல்லியிருக்கலாம்லாம் ஃபோன் அடிச்சு என்கிட்ட தந்துருப்பான். அது அடங்காமல் அலையுது. நீ எங்கேயோ போயிட்டாங்களா? எங்கே போனா? சொல்லிட்டு போனால் தானே எங்கே போயிருக்குன்னு தெரியும். அதான் சொல்லாமல் அலையுதே. சொல்லு ஏற மாடி எங்கே போயிருக்கான்? என் ஓமன்ட்டு எங்கே போயிருக்கான் உனக்கு தெரியுமா தெரியாதா? அவளை பிரியா கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னான். அவள் சொல்லலை, பிரியா தான் சொன்னான். பிரியாட்ட சொல்ல போனோம்னா நீ சொன்னதை அப்போ சொன்னான். ஏன்னா நான் அவளை கூப்பிட்டு போகிறேன்னு. கிளம்ப போயிருக்கான்னா. சரி அப்போ கூப்பிட்டு போனேன். கேட்கணும்னு சொன்னான் அவன்கிட்ட. நான் தான் அண்ணன்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதான் போய் கிளம்ப போயிருக்கான்னு சொன்னான். சரி இருக்கட்டும் கூப்பிட்டு போனேன். இங்கே உள்ளது ஒன்று சொல்லாமல் கொள்ளாமல் அது பாட்டு கிளம்பி போயிருக்கு பாரு. என் ஓட்டை சொல்லு நந்தினிமா போயிருக்கா? அவளும் சேர்ந்தா போயிருக்கான். என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க 2 பேரும். உங்கள்கிட்ட சொன்னான். என்கிட்ட சொல்லணுமா சொல்லாண்டம்மா? வீட்டில் இல்லைன்னு தெரியும், வெளியே போயிருக்கான்னு தெரியும். ஃபோன் அடித்து சொல்லிட்டு போன வேண்டாம்மா. நீங்கள் வீட்டில் எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. நான் ஒவ்வொருத்தரையும் வந்து கேட்டுட்டு இருக்க முடியுமா? சொல்லிட்டு போனால் நான் அடுத்த வேலையை பார்ப்போம்ல. சரி வீடுமா. சரி வீடு பிரியா கூட தானே போயிருக்கேன். வரட்டும் நைட்டு அவளுக்கு வந்து வச்சுக்கிடுது. ரொம்ப அடங்காமல் ஆடுதான் கிடந்து. நானும் சரி ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்து விட்டு பிடிச்சான். ஓவராக ஆடுதா. வரட்டும் நைட்டு வந்துக்கிடட்டும் அவளுக்கு. வீடுமா அவளை. நீங்கள் சும்மா சும்மா சப்போர்ட் பண்ணாதீங்கம்மா அவளுக்கு. நானும் இடம் கொடுக்க போய் தான் ரொம்ப ஆடுதா. நேற்று வச்சு அவள் என்ன பாடுபடுத்துகிறா தெரியுமா? ஏம்மா அவள் 1 மாதம் இங்கேயே இருக்கட்டும் சரியா? அதுக்கப்புறம் நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். எதுக்கு எரும மாடு? அவளை விட்டுட்டு வரேங்க. அவள் எப்படி இருப்பா? 1 மாதம் இங்கே இருக்கட்டும். அப்போ தான் சரி வருவாள். இல்லைன்னா சரி விட மாட்டான். அங்கே கூப்பிட்டு போனோன்னு வச்சுக்கோ, அவள் என்னையும் வேலை பார்க்க விட மாட்டான். பார்த்துக்காங்கம்மா அவளை. ஏன்னா அங்கே அம்மாயிட்டு போனாலும் சரி தான். அவளை கொண்டு விடுங்க. அப்படி சொல்லிட்டியாக்கும்? சொல்லலை. நான் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிக்கிறேன். விடு. போட்டு தானடா அனுப்பி விடணும். அங்கே கேட்க மாட்டாவில எரும மாடு. என்ன போட்டாவன்ட்டு என்னடா. சரி விடுடா. இப்போ போகும்போது கொடுத்துருவாங்க. ஏன் போட்டு டென்ஷன் எடுக்க? உங்களுக்கு சொல்லணுமாம்மா? நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வைக்கலையா? என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க நீங்கள்? நான் அவளுக்கு பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஐயா நான் அக்கா அத்தை எல்லாரும். அதான் எல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் என்ன என்னத்தை எடுத்து வச்சுட்டு இருந்தீங்க? இருக்க பாத்திரமும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் ஐயா அவளுக்கு. அப்புறம் அரிசி பிட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். பலகாரம்லாம் எடுத்து வைக்காண்டாமா? எல்லாம் வாங்கியாச்சா இல்லை இன்னும் எதுவும் வாங்கணுமா? சொல்லுங்கள். எல்லாம் வாங்கியாச்சு. இருக்கட்டும். ஏமா இந்த பொருளை கையில் வச்சுக்கோங்க. அங்கே போன பிறகு கொண்டு கொடுங்க மருமனுக்கு. நீங்கள் கொடுங்க ஐயா, நான் என்னத்தை போய் கொடுக்க? எருமை போ. நீ மனம் ஒன்று போடு, மச்சட்டை ஒன்று கொடு. மாமா வேற இப்போ எனக்கு செயின் எடுத்து வச்சுருக்கானே ஐயா. மாமனை சொன்னால் கேட்கவே கேட்காது. தேவையில்லாதது. அதான் அவனுக்கு எல்லாம் போட்டிருக்கலாம். நிறைய தானே போட்டிருக்கு. பிறகு என்ன? இன்னொரு பிள்ளை இருக்குன்னு நினப்பே கிடையாது மாமாவுக்கு. இங்கேயே அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு இருந்தாலும் நாளைக்கு அந்த பிள்ளையை எப்படி தான் கட்டி கொடுக்க? அதுக்கு தான் நம்ம இருக்கலாம் எருமாடு. நம்ம தான் இருக்கோமே. இல்லைன்னு யார் சொன்னான்? அதுக்காக மரம் மட்டும் கல்யாணத்தோடு சொன்னேன். ஒன்றும் போடாதீங்க மாமா, நான் எடுத்து கொடுக்கேன் அவளுக்கு அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டு. நானும் அப்படி தான் நினச்சேன். நாள் அவளுக்கு என்னென்ன தேவையோ அதை போய் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துர்லான்னு. மாமா கேட்கவே மாட்டேன்ட்டு. நீங்கள் வேறு அவளுக்கு எடுத்து கொடுத்துருக்கலாம். அதையே போட்டு அனுப்பியிருக்கணும் அவளுக்கு. சொன்னால் எங்கே கேட்கும் மாமா?
போடாட்டா தங்கச்சி மோனுக்கு சும்மா கட்டி கொடுக்கணும் தான் இவனுக்கு கட்டி கொடுத்துருக்கான். அவன் வேலை பார்க்காமல அதான் சும்மா தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவானடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொடுக்குறத போட்டு அனுப்பிவிடுங்கன்னா அதையும் கேட்க மாட்டேக்கு. சரி விடு பார்த்துக்கலாம் போட்டு ஏன் டென்ஷன் எடுக்க. எதுக்கு இப்படி எனக்கு இந்த செயின் தேவையான்னு நான் கேட்கேன். அன்றைக்கே சத்தம் போட்டிருக்கேன். அக்காலும் அப்படி தான் பண்ணணும்னு சொன்னான். அவளை சத்தம் போட்டு வச்சுருக்கேன். நான் எப்போ செய்யணுமோ அப்போ சொல்லுது அப்போ செஞ்சால் காணும் அப்படின்ட்டு. ஏம்மா அனுப்பிவிட்ற பைசாலாம் கொஞ்சம் நகை பண்ணி வைங்க புரியுதா? மகேஷ்க்கும் தேவனுக்கும். ஆமாம்மா பைசா போட்டு கொடுத்தேன் சரியா? சரியா பண்ணி வைக்கேன். கிணத்துல வரதை அவ்வளோக்கு பண்ணி வைக்கேன். நீங்கள் பண்ணுறதை உங்கள் பேருக்கு பண்ணி வைக்கேன். ஆமாம் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிக்க வயசுக்கு வந்துட்டு இருந்தாலும் பண்ணி வைக்கிங்க பிள்ளைகளுக்கு. சும்மா இருங்கம்மா அவ்வளோக்கு மேலே பண்ணி வைங்கம்மா. சரி கிளம்பலையாம்மா நேரம் ஆகுதுலையா? எல்லோரும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டாங்க கிளம்பணும். சாப்பாடு கொடுக்கலையா? அக்கா வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கா. அத்தையும் வச்சு கொடுக்கு. கிளம்புங்கம்மா நேரம் ஆகுது. அவையும் இந்த அரை மண்டலம் போயிட்டலாம் சாமியாக கூப்பிடுங்க. அவளை கிளம்பி கூட்டுவாங்க. உங்கள் செல்ல பிள்ளைய காணுமே எங்கே வந்தானா? அங்கே போயிட்டானா? அங்கே போயிட்டாம்மா. அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படியே மாப்பிள்ளையும் கூப்பிடுச்சான். அதனால் அங்கே போயிட்டு வரும்போது வாரான்னா என்னன்னு தெரில. பேசினானா பிரியட்டா? பேசின மாதிரி இல்லையே. மைனி குழந்தைன்னு சேர்ந்து முடிவு எடுத்து வச்சுருக்காவளா? அப்புறம் அப்படி தானே இருப்பாவ. எல்லாத்துக்கும் அந்த சேட்டையை சொல்லி கொடுத்துரும். கொழுப்படுத்தது இதெல்லாம். எதுக்குமா அவளை திட்டுத நீ? அவள் திட்டாமல் கொஞ்சம் சொல்லுதில்லோ. யாரோட சப்போர்ட்டுக்கு வந்துடாதீங்க சொல்லிட்டேன். எதுக்குடா அவன் மேலே இவ்வளோ காண்டா இருக்க? கொலை வெறியில் இருக்கு அடி வைக்கிறத ஓடு. அதான் எதுக்கு எருவ மாட்டே. அவன் என்ன செஞ்சவன அதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட இனிமேல் எதுவும் கேட்க மாட்டானா? எங்கள் அண்ணங்கிட்ட தான் கேட்பேன் இருக்கா. வாங்கி கொடுத்துருங்க சொல்லி வச்சு சரியா? கொழுப்பு ஏறி போச்சுங்க. நீங்கள் போட்ட சோத்துலையான்னு கேட்கா. இப்போ நான் தானே உனக்கு போடுதாங்க. எங்கள் அண்ணன் 2 பேரில் வேலை செஞ்சு போடுதானுங்க. அப்போ எவ்வளோ திமிரு இருக்கு அவளுக்கு. நீ எதுக்கு அப்படி சொன்ன? ஃபோட்டோ எடுக்க வா நான் கூப்பிட்டு போகிறேன்னா எனக்கு கண் இருக்குது நான் பார்த்து போவேன், கால் இருக்குது நடந்து போவேன். திமிரை பற்றி அப்போ அதான் கொழுப்பு ஏறி போச்சுன்னு 2 பேரும் அடங்க மாட்டியடா. கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே என்ன ஆட்டம் போடுறத பற்றியா? வரட்டும் நைட்டு வச்சுக்கிறேன் அவளை. சரி போங்க கிளம்புங்க நேரம் ஆகுது. அவளை பற்றி பேசினா பேசிகிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் சேட்டையாக பண்ணுதா அது சரி. அவளை விட்டுட்டு வரேங்க அங்கே இருந்துக்கிட்டே அப்படி அதுக்கு என்ன செய்ய முடியும்? 2 வருஷம் இருந்த மாதிரி இருக்க வேண்டியதான். அவங்க இருப்பாளாமா? இருக்கட்டா கிடக்கா எங்கேயும் போகிறா விடுங்க. எதுக்குமா இப்படி பேசுத? அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு வாமிட் பண்ணிட்டு தான் படுத்துக்கிட்டு இருந்தா. அது என்கிட்ட சொல்லலை. அதுக்கு தான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நைட்டி போட்டிருந்தா. நான் சத்தம் போட்டேன் ஃபோட்டோ எடுக்க என் ட்ரெஸ்ஸை கட்டினேன்னு. ஒன்றுமே சொல்லலை. மறுபடியும் சரி கட்டிட்டு ஃபோட்டோ எடுக்க வந்துட்டேன். இப்போ மறுபடியும் வாமிட் பண்ணிட்டா. இங்கே வந்தோம் மறுபடியும் படுத்துருந்தா. ரெஸ்ட் எடுன்னு சொல்லியிருக்கேன். அவள் பாட்டு கிளம்பி இருக்கா பாருங்க. யார்கிட்ட கால் பண்ணுறா? நந்தினி கால் பண்ணுறா. கொழுப்பு பார்த்தியா என்னன்னு கேளு. ஹலோ சொல்லுமா என்ன? ஏன்னா எங்கே இருக்கீங்க? வீட்டில் தானே? ஆமாம் வீட்டில் தான் இருக்கேன். என்னம்மா? உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டாங்களா? என் ஃப்ரெண்டா? யார்? திமிரு பிடிச்சவா? திமிரு கொஞ்சம் நஞ்சம் திமிராக இருக்குது உடம்புல. மாமா வந்துட்டான். அதுக்கு ஏன் என் ஃப்ரெண்டும் கேட்க? முதல்ல கேட்க வேண்டியதானே. வந்துட்டான் என்ன? அவன் ஃபோன் எங்கே வச்சுருக்கு? கையில் வச்சுருக்கா இல்லையா? கையில் தான் வச்சுருக்கேன். ஏன் கேட்க? இல்லை வெளியே போயிருக்கணும்னு நான் ஃபோன் அடிக்கல. நான் பிரியா கூட கிளம்பி வந்துட்டேன். நேரம் ஆயிடுச்சு. நான் அவசரமாக கிளம்பி வந்தோம்ல. அதான் மாமாட்ட சொல்லலை. மெசேஜ் போட்டு விட்டேன் ஆனால் பார்க்கவே இல்லை. அதான் வீட்டுக்கு வந்துட்டான்னு ஒரு டவுட்டில் ஃபோன் அடித்தேன். கொழுப்படுத்தவன் நெட்டை ஆன் பண்ணி எருமாடு ஏறிக்கா. ஆன் பண்ணி தொலை எருமாடு ஆன் பண்ணு. அடா அரை மண்டல் மெசேஜ் போட்டு விட்ருக்கவரு. அதை பார்த்துட்டு இவ்வளோ பேசியிருக்கேன் நீ. இப்போ இதை சிலக்கு தான் போன செல்லம்மா. வெயிட் பண்ணி பார்த்துருப்பான்னு நினைக்கேன். நீ மெசேஜே பார்க்கல ஓப்பன் பண்ணி. அதான் வீட்டுக்கு வந்துட்டியே இல்லையான்னு கேட்க. ஏன் அதை எனக்கு பொண்ணு அடிக்க முடியாதாம்மா? ஓ மெயின்டைன் பண்ணுறாங்களாம்மா அண்ணனுக்கு கால் பண்ணி. ஒருவேளை நீ வந்திருக்க மாட்டேன்னு நினச்சி கால் பண்ணுறதா என்னமோ. நீ எனக்கு அடித்து கேட்போன்னு அடிச்சிருப்பா. எங்கே இருந்தாலும் இந்த ஸ்பை வேலை மட்டும் க்ளீனாக பார்த்துருவா. என்ன சொல்லுமா என்ன? மாமாட்டே நிற்கிய நீங்கள்? ஆமாம் ஆமாம் இங்கே தான் நிற்கும். நீங்கள் இப்போ சொன்னீங்களோ மெசேஜ் பண்ணியிருக்கேன்னு. அதான் மாமா பார்த்துருக்கு இப்போ. ஆமாம் கேட்டேன் அதான் பார்த்தான். சரி என்னாச்சு? இதை சிவக்கா பொண்ணுடிச்சா? ஏன்னா எனக்கு வரும்போது ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. எப்போ வருவீங்க? என்னம்மா சொல்லு என்ன வேணும்? கிளம்பலாம் கிளம்பி வர வேண்டியதான். இன்னும் 1 மணி நேரம் ஆகும் வரதுக்கு. என்ன? இல்லை என் ரூமில் டேப்லெட் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு பொடிசாக ரவுண்டாக மாத்திரை இருக்கும். அந்த மாத்திரை எடுத்துகிட்டு வாங்களேன். அக்காட்ட சொல்லுங்கள் எடுத்துருவாங்க. வாங்கிட்டு வாங்கண்ணா. சரி டேப்லெட் எதில் வச்சுருக்கேன்? பெட்டு பக்கத்தில் உள்ள ட்ராவில் தான் இருக்கும். சரி நான் எடுத்துகிட்டு வரேன். எதுக்குமா என்னாச்சு? இல்லை அங்கே வச்சு எனக்கு வாமிட் வந்துட்டுலாம் இங்கேயும் வந்து பண்ணிட்டேன். ஒரு மாதிரி இருக்குதான். போட்டால் கொஞ்சம் நார்மலாக இருக்கும்னு பார்த்தேன். அப்போ ஏன் நீ போனேன்? நீங்கள் இருந்திருக்கலாம்ல.
பிரியா வேற வா வான்னு கூப்பிட்டான். அதான் என்ன செய்ய அப்படின்ட்டு வந்துட்டேன். அது வரும்போது காஃபி குடிச்சிட்டு வண்டியில் வந்தேன்னா அது ஒரு மாதிரி வந்துட்டு. உன் கூட ஒருத்தி வந்தாள் அவளை எங்கே? நான் பாவி என் கூட தான் இருக்கேன். நீங்கள் அவளை திட்டாதீங்க. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நாங்கள் வரோம். சரி நான் இப்போ ஓகே தான். நீங்கள் வரும்போது மாத்திரை மட்டும் எட்டு வந்துடுங்க. அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான். சரிம்மா நான் எட்டு வரேன். போன உண்டாடா அவளுக்கு ரெண்டு ரைடு விட்டாலும் சரி வருவா. யார்கிட்ட கேட்டு போனா நீப்பா? திட்டாத ஏற மாடு. ஏய் அரமண்டல் உன தானே கூப்பிட்டுருக்கேன், வந்தேன்னு வச்சுக்கோ. என்ன சொல்லுங்கள். முடியாமல் தானே ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் என்னத்துக்கு சொல்லாமல் கூட போயிருக்கேன்ச்சு. முடிஞ்சால் போக வேண்டியதான். முடியலன்னா வீட்டில் எல்லாம் இருக்கணும். சித்தாட்டாமல் தனியாகவே இருக்காங்க. பாவி ஒத்தில தானே இருக்கா. அவள் எப்படி பார்த்துக்குவா? 2 பேரும் அங்கே போய் புது இடத்துல இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துட்ருக்கிய? உனக்கு இங்கே இருக்க முடியலையோ? கொஞ்சம் மட்டும் மூளை வேலை செய்தான். அங்கே எல்லோரும் கல்யாண வீட்டுக்கு ஆட்கள் வரும். எங்கள் வீட்டு ஆட்கள்லாம் அங்கே இருப்பாங்க. அங்கே போய் நின்றுட்டு நீ வாந்தி பண்ணிகிட்ருக்க. எல்லோரும் நாங்கள் எல்லோரும் இங்கே தானே இருக்கோம். எங்கள் கூட தானே நீ வரணும். சரி பாவியும் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. அவள் பாட்டுக்கு அவள் பிரியா கூட போய் இருப்பா. நீ எதுக்கு போனேன்? நார்மலாக இருந்தால் பரவாயில்ல, உனக்கு தான் முடியலல்ல. அப்புறம் என்னத்துக்கு முந்திரி கொட்ட மாதிரி போனேன்? இல்லை அங்கே இருந்துக்கிட்டு வேலையாகுது, மாத்திரை எட்டுவாங்க அதை எட்டுவாங்கன்ட்டு. ஏன் எனக்கு ஒரு வாரத்தை ஃபோன் அடித்து கேட்க முடியாதோ? போட்டா வேண்டாமான்னு ஒம்பாடு கிளம்பியிருக்க? நான் வாரத்துக்கு ஒரு ரூம்லேயே தான் இருக்கணும். அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தால் அவன் தொலைச்சி போட பார்த்துக்க. இல்லைன்னா வெளியே ஒரு வாரமாக உட்காரு. ஆட்கள் நடமாடுற இடத்துல போய் நின்றுட்டு வாந்தி பண்ணிட்டு முடியலான்னு உட்காந்துட்டு இருந்தா நான் வந்து தொலைச்ச விடுன்னு சொல்லிட்டேன். முடியாதவளை அங்கே அனுப்பி விட்ருக்கான்னு சொல்லிட்டு கேவலப்படுத்த கேட்க போனியா நீ? என் வீட்டில் எல்லாம் இங்கே இருக்கும், எங்கள் கூடலாம் நீ வந்துட்டு வரணும். உம்பாட்டு போயிருக்க. சரி விடுறான், பிரியா தானே கூப்பிட்டு போயிருக்கான். மாத்திரை என்ன கலரு? உன்கிட்ட தானே கேட்க. எந்த மாத்திரை சொல்லு. அண்ணன்ட்ட சொல்லியிருக்கான்னு எட்டு வரும். போன வை ஆளை பேர் எல்லாம் அவள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டாளையா. எதுக்கிடா இப்போ திட்டிகிட்டு இருக்க அவளை? பின்ன மாமா வீடா இல்லை அக்கா வீடா, நம்ம வீடா இல்லை பை வீடா, இவங்க எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். அங்கே போய் நின்றுக்கிட்டு இவன் வாந்தி பண்ணிட்டு இருந்தானா ஆட்கள் வந்துட்டு போயிட்டு இருக்குமா இல்லையா? அவங்க வீட்டு ஆட்கள் சொந்தக்காரங்களாம் வந்துட்டு என்ன நினைப்பாங்க சொல்லு பார்ப்போம். நம்ம யாருன்னு போகல, எல்லோரும் இங்கே இருக்கோம். திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா நீ சொல்லு. முடியாதவளை இங்கே அனுப்பி வச்சுருக்கான்னு. அவையே அனுப்பிட்டு சரிதான்டா துணைக்கு. இல்லைன்னா அக்கா போயிருக்கணும். சரி அந்த 2 பிள்ளைலாம் அனுப்ப முடியாது. சௌமியாலும் அனுப்புறது நல்லதில்லை. அவள் வயிற்ற வச்சுக்கிட்டு சரிப்பட்டு வராது. பவி போனது ஓகே தான். பவி காணாத அவளுக்கு துணைக்கு நார்மலாக இருந்தால் சரிதான்டா. இப்படி இருக்கும்போது அங்கே போய் நின்றுட்டு எல்லோரும் பறவை ஒரு போல் இருக்குமா? எல்லோரும் என்ன நினைப்பாங்க நம்மளை? எவ்வளோ அக்கறை இருந்தால் இப்படி விட்ருப்பான் தனியான்னு சொல்லு. அவ்வளோ சொல்ல மாட்டாங்களா நீ சொல்லு. என்னையை தானே திட்டுவாங்களா இல்லையா? சரிதான் என்ன செய்ய. ஒன்றும் சொல்லாமல் இருக்க போய் தானே அடங்காமல் அலைதான். ஏம்மா உங்களுக்கு என்னம்மா நீங்கள் இப்போ அவன் கூட சேர்ந்துட்டு நீங்களுமாம்மா இப்படி இருக்கிய? அவளை சத்தப்போட்டு இங்கே உட்கார வைக்க வேண்டியதானம்மா? எனக்கு என்ன தெரியும் அவளுக்கு ரொம்ப வாமிட் வருதுன்னு. நார்மலாக தான் இருக்கு போலன்னு நினச்சேன். அவளுக்கு ரொம்ப இருக்குமா, புரிஞ்சுக்கோங்க. ஏம்மா அவளை கொஞ்சம் கவனிங்கம்மா. சரி தானே கல்யாண வேலையில் பார்க்க முடியல. கல்யாணம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அவளுக்கு நார்மலாக இல்லை, அதிகமாக இருக்குது. எதையுமே சாப்பிட்டு வாந்தி எடுத்துடலாமா? நான் இருக்கும்போது அவன் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்குமா? நான் இல்லாதப்போ அவன் எப்படி தான் இருக்கான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுதுமானு சாப்பிடவே முடியல அவளால். நிறையா பாதி பயப்படுதாம்மா, உடனே வாந்தி எடுத்துடலாம். அதுக்குன்னே பாதி ஃபுல்லாக சாப்பிட மாட்டேக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுதான். இல்லாதப்ப நான் பார்த்துக்கிட்டேம்மா. நீ இருக்கும்போது தான் நான் சரி நீ இருக்குன்னு நான் வரல. சரி நான் பார்த்துக்கிறியா? ஆனால் நான் இல்லைல்ல, அதனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி கல்யாணத்தோட சரி சரியாக கவனிக்க முடியாட்டும் பரவாயில்ல. கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒழுங்காக பார்த்துக்கோங்க. விட்டுட்டு போன பிறகு நான் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். நீ அன்னைக்கு சத்தம் விடல அக்காடா. அதுக்கப்புறம் நாங்கள் நீங்கள் இல்லைனாலே நாங்கள் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்துக்குறோம் அவளை. சரி தான் நீங்கள் நான் இன்றைக்கி அவளை போக விட்ருக்கக்கூடாதுல்ல. சரி பிரியா கூட போகிறேன்னு ஆசைப்படுறாங்களே, நானும் ஆசைப்படுற பிள்ளையை நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன மாத்திரை சொன்னேன்? ஏதோ பொடிசாக இருக்கும்ண்ணா, சின்னதாக ரவுண்டா. சரி போ போய் கிளம்பு, எல்லோரும் கிளம்புங்க. நேரம் ஆகுது, 1/2 மணி நேரம் தான் டைம். நான் மாத்திரை எடுத்து வரேன், நீ கிளம்புடா. சரி எடுத்து வச்சுக்க, மறந்துடாத. சரிடா நான் எடுத்து வச்சுக்கிறேன். வாங்கம்மா வாங்க. வாங்க மேனி வாமா. பிள்ளைகள் தம்பிலாம் எங்கே? தம்பிலாம் பொருள் இருக்குதானே. பிள்ளைகள் 2 சாமியாக கூட இருக்குல்ல, வெளியே இருக்குல்ல. சரி வாங்க சாப்பிடுவாங்க. நாங்கள் பிறகு சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்க. நீங்கள் போங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு கொடுங்க. தம்பியை கூப்பிடுவாங்க சின்னவனை. சரி சரி பேசிட்டு வாங்கம்மா சாப்பிடுவாங்க. சரிங்கண்ணே வரோம். வாங்க மேனி வாங்க உட்காருவாங்க. அண்ணன் எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு போல மட்டும் இருக்காங்களா? என்ன வாங்கண்ணா. சாப்பிட்டீங்களா 2 பேரும்? இல்லைண்ணா நான் பிற சாப்பிட்டுக்கிறேன்.
நேரம் ஆகும்ல, சாப்பிட்டு வந்து நிற்க வேண்டியதானே. நீங்கள் எல்லோரும் வரட்டும் தானே இருந்தேன். நான் உங்கள் கூட சாப்பிட்டுட்டேன் நினைக்கேன். என்ன மைனி எங்க? தேனும் மகேஷ் அப்படியே தெருவை சுற்றி பார்ப்போன்னு கூப்பிட்டு போயிருக்காள்வ, வருவாள்வ. நீ அடி வாங்க போகிற. அவிய ரெண்டையும் அனுப்பிவிட்டதே தப்பு. இதில் சௌமியா வர சேர்த்து ஃபோன் அடிச்சு கூப்பிடு. 3 பேரும் இருட்டுக்குள்ளே போச்சோனையா. சரி, மொத்தமாக சாப்பிட்றோம் சரியா. என்னாச்சு பிரியா? நான் எல்லாரும் கூடயும் வீட்டில் இருந்துட்டேன் நான். இனி அவங்க கூட தானே சாப்பிட்டு பழகணும். வருத்தப்படாத. நாங்கள் ஊருக்கு வந்தோம்னா நீ வா சரியா, வீட்டுக்கு வா. அதானே நாங்கள் எல்லோரும் இங்கே வரும்போது நீங்கள் அங்கே வந்துட வேண்டியதானே. இருந்துட்டு நாங்கள் ஊருக்கு போகும்போது நீங்கள் வா. அதை நினச்சி ஏன் வருத்தப்பட்டுருக்க? பிரியா, அதை ஏன் நினச்சி இப்போ வருத்தப்பட்டுருக்க? உன்னை பார்க்க வராமல் இருக்க போகிறோமா? என்ன நீ அங்கே வர வேணான்னு சொன்னோமா? அப்புறம் ஏன் போட்டு அதை நினச்சி இப்போ டென்ஷன் ஆகிட்டுருக்க? ஹாப்பியாக இரு. டெய்லி கால் பண்ணி பேசுது, இல்லை மூணு எடுத்துக்கோ. அப்புறம் என்ன நாங்கள் பேசுகிறோம், அம்மாட்டா கட்டெல்லாம் பேசுது, டைம் பாஸ் ஆயிரும். கொஞ்சம் புதுசு இல்லை, அதனால் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். பழகிடுறியா வீடு. காலேஜ் வேறு போகிறல, உனக்கு டைம் பாஸ் ஆயிரும் சரியா. ம் சரிண்ணா. சரி மைனிங்க. ரூமில் படுத்துருக்கேன். தாய் மைனி அங்கே உட்காந்துருக்கேன். சுனில் அங்கே தான் இருக்கேன். சுனில் பேசணுண்ணா அவன்கிட்ட. இல்லைண்ணா, அங்கே வச்சு மண்டபத்தில் வச்சு ஃபோட்டோ எடுக்க வந்தானா உங்கள் தம்பி கூட. அப்போ நான் சாரி சொன்னேன், தேங்க்ஸ்ன்னு சொன்னேன். அவன் என்கிட்ட பேசாதான்னு ஏசிட்டான். சரி வீடு, அதை நினச்சி டென்ஷன் ஆகாது சரியா. தானாக பேசுவான் சரியா. அதை நினச்சி வருத்தப்பட்டுருக்காத. நீ சந்தோஷமாக இருக்கணும் தானே இவ்வளோ பண்ணி கொடுத்துட்ருக்கு. நீ ஏன் போட்டு தேவையில்லாத நினச்சி வருத்தப்பட்டுருக்க? சந்தோஷமாக இருக்கிற வழி பாரு. பேசுவான், பேசாமல் எப்படி இருப்பான், பேசுவான் சரியா. கொஞ்சம் டைம் கூட உனக்கு. சரிண்ணா, மைண்ட் நீ தானே சொன்ன பேச சொல்லி. எனக்காக தானேண்ணா. பேசிட்டால, அப்புறம் என்ன, சந்தோஷமா இரு. இருந்தாலும் நீ சொல்லலைன்னா பேசியிருக்க மாட்டேன்லண்ணா. ஃபோட்டோ எடுக்கலாம் வந்திருக்கவே மாட்டேன். சரி, சந்தோஷமாக இருக்கல விடு. சாரிண்ணா, நீ என் சந்தோஷத்தை மட்டும் தானே பார்த்து செஞ்சு கொடுக்க. நான் உனக்கு கஷ்டப்படுத்திட்டேன்ல. யாருக்குன்னே சொல்லிட்டேன் பிரியா, சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணுன்ட்டு. நீ தானே சொல்கிற சந்தோஷமாக இருக்கிறது தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் ஏன் போட்டு அதே நினச்சி வருத்தப்பட்டுருக்க? வீடு, இன்றைக்கி உன் லைஃப்பில் முக்கியமான நாள். ஹாப்பியாக இரு, புரியுதா? மனசை நினச்சி வருத்தப்பட்டுருக்காத. ம் சரிண்ணா. சரி, நம்பி மைனி பார்த்துட்டு வரேன். சரி, அவன்கிட்ட பேசுகிறேன். ம் சரிண்ணா. ரூம் இப்போ எங்கே இருக்குது? நேராக போனீங்கன்னா ஹாலில் லெஃப்ட் சைடில் இருக்குது. சரி ஓகே, நான் பார்த்துட்டு வரேன் அவளை. சரி, மாலை ஒன்றும் போடலையா பிரியா? அப்போ வேண்டான்ட்டா, இப்படின்னு எனக்கு வேண்டாம். இருக்குது, உள்ளதான் ரூமில் இருக்குது. ஏக்கு வேண்டாண்ணா, கசகசன் இருக்கு. சரி வீடு நெல். சரி, எல்லோரும் வந்திருக்காங்களா? எல்லோரையும் வாங்கன்னு கூப்பிட்டு சரியா. பவியை வர சொல்கிறேன்டா. 2 பேரும் 4 பேர் நின்று கையில் கொடுக்குறத கொடுத்துருங்க. மச்சனையும் கூப்பிடுங்க, அக்களையும் கூப்பிடுங்க. அக்காட்டையும் மச்சனையும் ஒன்று கொடுங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்று போடுங்க. ஏன் நீ ஒன்றும் போடலையா? எருமைகளா, எல்லாத்துலேயும் என்ன முன்னாடி விடாதீங்கன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்புறம் என்ன, நீங்கள் போட்டாலும் நான் போட்ட மாதிரி தான். போங்க, நான் என் தங்கச்சி போய் பார்த்துட்டு வரேன். அடங்காமல் வந்து கிடக்கு போது. யானைக்கு ஒரு காலம் இருந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சும்மாவே சொல்லி வச்சுருக்கவே. நீ அடக்கிற காலம் வரைக்கும் அடக்கணும்ல. இப்போ ரிவெஞ்ச் உனக்கு. அடங்கி இருடு மணி. ஓ அப்படியா? யாருக்கிட்ட யார் அடங்குறது? ஏக்கு இப்போ உனக்கு இந்த நக்கல்? அதான் ஆல்ரெடி அடங்கி தானே இருக்க, பிறகு என்ன? ஏன்டா சொல்ல வேண்டிய சொல்ல தானே செய்வியா? கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு அவங்களுக்குலாம் அடங்கி இருக்க மாதிரி தருது. எல்லா இடத்துலையும் கேளு எப்படி தருதுன்னு. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு விட்டு பிடிச்சேன். இப்போ இப்படி இருக்கால அப்படின்னு விட்டு பிடிக்கேன், அவ்வளோதான். பிடிச்சேன்னு வச்சுக்க, தாங்கிக்கிட மாட்டான் அந்த தங்கச்சிக்காரி. பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், யார் தாங்க முடியாமல் இருக்கான்னு. எங்ககிட்டே காது குத்துறியோ? உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டாடா. என்ன எருமமாடு, நீ அடங்காமல் இருந்துன்னு வச்சுக்கோயேன், இந்நேரத்துக்கு அவன் உனையே தேடி வந்திருப்பாங்க. இப்போ யார் தேடி போகிறா? நீ தானே அவனை தேடி போகிற. இதுலேருந்து தெரியலையா? நீ சொல்கிறதாண்டா கரெக்ட் மனம். இந்நேரம் பழைய எந்த இருந்தாலும் பழைய துறையாக இருந்தானு வச்சுக்கோயேன், அவள் இந்நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாள் வாசல்லே. நம்ம எப்போ வரும்ட்டு வந்த உடனே இந்நேரத்துக்கு ஓடி வந்துருப்பா, காரை விட்டு இறங்கணுன்னே. இப்போ இன்னும் ரூமுக்குள்ளே இருக்கா, இதுலேருந்து தெரில. அப்படி ஒரு நினப்பில் தான் இருக்கிய என்ன இரு. இப்போ அவள் எப்படி அவளை வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் 10 நிமிஷத்தில் அவள் என்ன தேடி வரலாம் இல்லைன்னு மட்டும் பாரு. போ, என்ன மாத்திரை இன்னும் தங்கச்சிட்ட கொடுத்துருவா. போ, தங்கச்சி எழுப்பி கொடுத்தாலும் தெரியுதா, இல்லை பவிட்ட கொடுத்துட்டு தெரியுதா? போ, யார்கிட்ட கொடுத்தாலும் தெரியுதா, கொடுத்துட்டு வா. அவன் தங்கச்சிட்டு கொடுக்க சொல்லு. நீ தானடா இப்போ கொண்டு போகிறேன்னு பவி வர சொல்லுதானே. சும்மா இருந்தால் என்னையும் சீண்டிட்டிடலாம். போங்க, எவனாச்சும் ஒருத்த கொண்டு மாத்திரை ஒன்று கொடு.
கொடுத்துட்டு அம்மாட்ட பொருள் இருக்குது வாங்கிட்டு வா. மச்சனையும் அக்காவையும் கூட்டுவான். அக்கா எப்படி உள்ளதா இருப்பா அம்மா கூட. மச்சனை கூட்டுவான். நீ சாமியாக ஃபோன் போட்டு கூப்பிடுனேன், கூப்பிட்டே கூப்பிடலையா? அவள் இப்படி இருக்கா, அவளை இருட்டுக்கிற அலைய விடுத எருவ மாடு. ஊரே இல்லைடா உனக்கெலாம். சொன்னால் கேட்கல அவ்வளோ ரெண்டிடும். ஆமாம் இன்றைக்கி தான் பார்க்க போக முடியும், லைட்டாக இருக்குங்க கல்வை. அவள் கூட சேர்ந்துக்கிட்டு இவனும் நானும் போயிட்டாராங்க. அப்புறம் என்ன செய்ய, சரி போங்கன்னு அனுப்பிவிட்டாச்சு. அவளுக்கு சொன்னால் வேணா நீங்கள் ரெண்டு அதுக்கு தாண்டா வர என்கிட்ட ஏச்சு வாங்கிட்டியா? என்கிட்ட அப்படி கேட்பல சொல்ல பார்ப்போம். அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து கேட்கலுவேன். ரெண்டு வாலி பிள்ளைகள் அவ்வளோ இல்லை, இருட்டுக்குள்ள அங்கே இங்கே சுற்ற விடுத. அடுத்த ஊர் ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? ஊர் பசங்க நிற்பானுலாம் இருக்க மாட்டானுங்களா? எங்கே நிற்பானு யார் தெரியும்? யோசிக்கவே மாட்டியலாடா ரெண்டிடும். தங்கச்சி மட்டும் தான் மூளை உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஃபோன் போட்டு கூப்பிடுகிற மாதிரி அவளை ரெண்டிடும் வர சொல்லி கொடுத்தா தான் அவளுக்கு சரி வருவாள் நினைக்கிறேன். நீ போ, அக்காவை கூப்பிட்டு வா. அம்மாட்ட பொருளும் வாங்கிட்டு வா. பவி கூப்பிட்டு வா போ. சுனில்கிட்ட மாத்திரம் கொடுத்துட்டு வா. இருக்க சொல்ல அவட்ட எருமை. சுனில தனியாக ரூமில் வச்சுட்டு வந்தால் யாராட்டும் பார்த்து என்ன நினைப்பாங்கடா? நீ என்னமா நினச்சிட்டு போகிற? அவன் எனக்குன்னு அவன் ஏன் தம்பிட்டான், ஏன் முண்டாட்டி யார் என்ன நினச்சி எனக்குன்னு அதை பற்றி நான் கொள்ள விட மாட்டேன். அவளுக்கு எனக்கு அடுத்த சேஃப்டி உங்கள் 3 இயரில் அவன் ஒருத்தன். கொஞ்சம் இருடா. இப்போ யார் கால் பண்ணுற? ஹலோ சொல்லுண்ணா, எங்கே இருக்கேன்? நீ எங்கே இருக்க? நான் மைனி வாமிட் பண்ணிட்டாவ, ஒரு படியாக எடுத்துனாங்க, அதான் படுத்திருக்காவ. 5 மணி கூட இருக்காவ, நானும் கூட இருக்கேன். சரி பவி வர சொல்லு, எல்லோரும் வந்தாச்சு. நீ மைண்ட் கூட இருங்க. நீ வந்துட்டியா? வர வேண்டியதானே? எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குடா. நீ இரு மைனி கூட. பவி வர சொல்லு. இல்லை மைண்ட் தூங்கிட்டு இருக்காவ. நான் இங்கே இருந்தாலும் யாரும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்கண்ணா. நீ வாண்ணா. நீ யாருடா? ஏன்னா அப்படி கேட்க? நான் உன் தம்பி. நந்தினி உனக்கு யாரு? இல்லை ஏன்னா இப்படி கேட்க மைனி? சரி உனக்கு நந்தினியை பிடிக்கும்ல? ஏக்கு பிடிக்கும்? அவைய அம்மா மாதிரி என்கிட்ட எதுவுமே பேச மாட்டாவ, சத்தம் போட மாட்டாவ. எல்லாத்துக்கும் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாவ, சரின்னு சொல்லுவாவ. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாவ. இப்போ என்ன சொன்னால் யாரை மாதிரின்னு? அம்மா மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி பிறகு என்ன இரு. ஒன்றை எல்லோரும் தப்பாக பேசுவாங்க. நான் சும்மா இருண்ணா. நீ வாண்ணா. சரி அப்போ ஒன்று பண்ணு, டோர் லாக் பண்ணிட்டு வா. வாடா வருவான், ஒரு டேப்லெட் எடுத்துருவான். உங்கள் மைனி எழுப்பி அவள் கையில் கொடுத்துருவான். மைனி இவ்வளோ தடவை ஒன்று தானே எதிர்பார்த்தாவே எப்போ வருவேன்னு. இப்போ தான் தூங்குதாவ, மறுபடியும் எழுப்புவான். சரி அப்போ அங்கே நான் வை மாத்திரையை வச்சுட்டு கதை கூப்பிட்டு வா. நீ போயேன் இரமாடு, அவட்ட போய் உட்காரேன். எதுக்கு போயிட்டு நான் அவளுக்கு அடங்கியிருக்கேன்னு சொல்லுதுக்கு? உன் தங்கச்சா என்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான்டா உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. எருமாடு அவனு தேடினாலாம்லாம். தெரிஞ்ச கதை தானே, தேடாமல் எப்படி இருப்பான்? சரி போ, மாத்திரை கொண்டு வச்சுட்டு வா போ. சொன்ன வேலையை செய்யுங்க எருமைக்கலாம். எல்லோரும் வரதுக்கு முன்னாடி கொடுங்க. இந்த அசாமியை கால் பண்ணி வர சொல்லு, ஒரு 2 பேர்த்தையும் இங்கே வர சொல்லு. ஹலோ மச்சான் சொல்லுங்க. சாமியா நீங்களானே சொல்லுங்க. நீ ஸ்டேஜுக்கு வா, அவ 2 இடத்துக்கு கூப்பிட்டு. எதுக்குங்க? சொல்லிட்டு தானே வந்தேன் உங்கள்கிட்ட. சொன்னால் செய்ய முடியாதான்? சரிங்க வரேன். எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்டீங்க? வாக்கிங் போயிட்டு வந்தாச்சான், பாடி கார்ட்ஸுங்க. இந்த தண்ணி குடிச்சிட்டு வருவாங்களா? நீ இப்படி கேளு, அப்போ நல்லா தான் இருக்கும் எல்லாருக்கும். எல்லோரும் உனக்கு தாண்டா பயப்படுத்தவ, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேக்காவெல்லாம். பின்ன வாக்கிங் எங்கே போகணும், நீ எங்கே போய் சொல்லுத, எப்போ போய் சொல்லுத? கேளு உன் குழந்தைகிட்ட, சொன்னால் கேட்கலான்னு கேளு. ஏம்மா என்னம்மா அடுத்த ஊரில் அது நைட் டைமில் நீங்கள் 3 பேரும் இப்படி போகலாமா? ஏன் மச்சான் வெளிச்சமாக தானே இருக்காங்க, அவரே டியூப்லைட் கட்டியிருக்காங்களா? சோம்மா நீ இப்படி இருந்துக்கிட்டு அங்கே இங்கே அலையாதம்மா, கற்கல இருட்டேன். மகேஷ் தான் சொன்னேன், சித்தி ஊர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அப்படியே பார்த்துட்டு வரோம் அப்படின்னா. அதான் சரி காரில் வந்துடல, கொஞ்சம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போகிறே சரி தான், பார்க்கணுன்னு சொல்கிறதும் சரி தான். பகலெல்லாம் வந்து பார்க்கணும், நைட் டைம் அங்கேயும் இங்கே அலையலாமா? சரி நீங்கள் முன்னீர் போனியே, இவனையும் இங்கே சேத்துலாம் கூப்பிட்டு போயிருக்கணும். சரி மச்சான். கவனமாக இருக்கணும் என்னம்மா? சரி நன்றிங்க. பழி நானும் ஒன்று அடங்காதது தூங்கிட்டு இருக்கு, பவி பக்கத்தில் இருக்கான், வர வைப்போம், பாட கூட போயிருக்கான். ஏன் மச்சான் அப்படி சொல்லுவீங்க? என்ன எப்படி சொல்ல, ஒருத்தருக்கும் அடங்காமல் அலையுது, சொன்னடி கேட்காம. உடம்புக்கு முடியல நல்லாவே தெரியும், இங்கே வந்து படுத்து கிடக்கான். என்னாச்சு மச்சான்? வாமிட் பண்ணிட்டு படுத்து கிடக்கான். வாட்சி தேனும் பெரிய மாமனுக்கு. ஐயா ஆமாம், மாமா வேற நிற்க என்ன சொல்லுவோம். இன்னுமா தண்ணி குடிக்கல, கூப்பிட்டா வாரடுவலா. மச்சான் வந்துட்டாங்க. 2 பேரும் எங்கே போனிய? உங்கள்கிட்ட தானே கட்டிகிட்டு இருக்கேன், எங்கே போனியா 2 பேரும்? அத்தை கூட தான் அப்படியே அங்கே வர போனது.
சுற்றி பார்க்க. சுற்றி பார்க்குற நேரம் இது நைட்டா? என்ன காலேஜ் போனோன்னா தைரியம் வந்துட்டு இல்லை கேட்க. வீட்டில் ஒருத்தரையும் மதிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காவளா? வயசு செத்த மாமாட்ட. பதில் சொல்ல முடியாதா கேட்டா? இல்லை மாமா, காலேஜுக்கு எதுக்கு சுனில் வரேன் தெரியுமா உங்க கூட? எங்களுக்கு துணைக்கு தான் அவனை வர தெரியுதுல. அப்புறம் என்ன உங்க கூட தனியாக போவில நைட்டுக்கானு, அதுவும் அடுத்த ஊரில் காலை தரிச்சு விடுவோம் பார்த்துக்கா. என்ன பையன் விட்டு போச்சோ இல்லை கேட்க. வந்தேன்னா அம்மா அக்கா எல்லாம் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இருக்கணும். பாட்டு தனியாக எங்கேயாட்டு போனிய காலை ஒடிச்சு விடுவோம், ஒடிச்சு 2 பேரையும். ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வருது சொல்லியாச்சு. நான் போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். வந்தவொடனே உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு யார் தைரியம் கொடுத்தா? சிரிச்சு பேசினா அதனால் எல்லாத்துக்கும் பயம் விட்டு போயிருமோ? எதுனாலும் கேட்காம பண்ணலாம். என்ன மாணவர்கிட்ட சொல்லிட்டு போனது நல்லது தான். ஆனால் உங்களுக்கு தைரியமாக போகிற அளவுக்கு தைரியம் யார் கொடுத்தான்னு நான் கேட்குறேன். காலேஜுக்கு மட்டும்தான் தனியாக போகணும். எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எங்கே போனாலும், அக்கா போனாலோ இல்லை அம்மா போனாங்களோ, யார் கூட பொரியல அவிய கூட போயிட்டு சத்தடம் வந்து வரணும் வீட்டை பார்த்து. புரியுதா? இன்னொரு தடவை எங்கேயாச்சும் இப்படி தனியாக போனேன்னு கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோ, 2 பேர்த்தும் கால் இருக்காது சொல்லிட்டேன். மூஞ்சி பேத்து கூட பார்த்து. காலேஜுக்கு படிக்க தான் போறியா? புரியுதா? போன வேண்டாமா? வீட்டில் இருக்கீங்களா? படிச்சுட்டு சத்தடம் வீட்டுக்கு வர வேலையை பார்க்கணும். ஏதாச்சும் வேண்டாம் வேலை பார்த்து கம்ப்ளைண்ட் இனிமேல் ஏதாச்சும் வந்தது தொலைச்சா போடுன்னு சொல்லிட்டேன் 2 பேர்த்தையும். என்ன மகேஷு தெரியுமில்ல என்னை பற்றி? தேனை உனக்கு சொல்லணுமா? வேண்டாம் மாமா. நார்மலாக பேசுகிறது வேற, உங்கள் அக்காட்டையும் வண்டியும். புரியுதா? பிடிக்காதது பண்ணனா என்ன நடக்கும் உங்கள் அக்காட்ட கேளு சொல்லிட்டேன். தேனை உங்கள் அக்காட்ட கேளு. மகேஷ் நீ உங்கள் அத்தை கேளு. அவள் காலேஜ் போகும்போது எப்படி போயிட்டு எப்படி வந்தான்னு. அதே மாதிரி நடந்துக்கிடல சொல்லிட்டு இருக்க மாட்டேனுமே. நான் அங்கே தான் இருக்கேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காதிங்க சொல்லிட்டேன். சுற்றி பார்க்கணுன்னா எங்களை யாராச்சும் கூப்பிடணும். புரியுதா? எங்கிட்ட சொல்லணும். இல்லையா அப்பா இருக்கலாம், வயசு தாத்தா இருக்கலாம், கூப்பிட்டு போகணுங்களா? அதை விட்டுட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு தைரியம் வந்துட்டான். நீங்கள் போனதுக்கே 2 கொடுத்துருக்கணும். சரி வான் பண்ணுறேன், இதே லாஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். என்ன மகேஷு? அத்தைக்கிட்ட நடக்க மாதிரி நடந்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். நார்மலாக வீட்டில் பேசுகிற மாதிரி பேசுங்க. புரியுதா? எதுவும் வேணா கேளுங்க. அதை விட்டுட்டு இந்த தேவையில்லாத வேலை பார்த்தீங்க கேட்காம சொல்லாமல் பார்த்துக்காங்க. புரியுதா புரியலையா? ம் சரி மாமா. சரி மாமா. போங்க, உள்ள அம்மா இருப்பா மகேஷ். அம்மாவை கூட்டு போய் சாப்பிடுவோம் போங்க. ம் சரி மாமா.